Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம். PERT அப்படினா என்னன்னா Project Evaluation and Review Technique. Project Evaluation and Review. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டா அந்த ப்ராஜெக்ட்டை எத்தனை நாளில் நம்ம முடிக்க போகிறோம், அதே மாதிரி எவ்வளோ நாள் ஆகும், எங்கெங்கெல்லாம் நமக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம அதை எலிமினேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம சும்மா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் விட முடியாது. இந்த PERT அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டியூரேஷன் ஆகுது, எந்தெந்த இடத்துல நமக்கு லேக் ஆகுது, எங்கெங்கே நமக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கானது தான் PERT. இதில் நம்ம CPM அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். CP அப்படின்னா என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் பாத்னா என்ன? மேக்ஸிமம் டியூரேஷன் டு கம்ப்ளீட் எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுது, அதுதான் CP, கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு PERT எப்படி நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம்னு பார்த்தா ஆக்டிவிட்டி பேசிஸில் தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோடு அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நோடு. ஒரு சர்க்கிள் நம்ம போடுறோன்னா அதுக்கு பேர் தான் நோடு. அதில் பட்டன் மாதிரி பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே பிரிச்சுட்டு கீழே இப்படி பிரிச்சுக்கணும். இதுதான் ஒரு நோடு. இதில் நம்ம என்ன எழுதணும்னா மேலே ஆக்டிவிட்டியோட நம்பர் எழுதணும். இப்போ இந்த பட்டன் எங்கே போகுது? 2க்கு போகுது. ஏன்னா 1 to 2 இருக்கா, அப்போ 2க்கு போகுது. 2 வேறு எங்கே போகுது? 3க்கு போகுது. வேறு 4க்கு போகுது. இப்போ நம்ம 3 எங்கே போடணும், 4 எங்கே போடணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு அடுத்து இருக்கிற ஆக்டிவிட்டியை நம்ம முன்னாடியே நோட்டீஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5க்கு போகுது, 3லேருந்து 6க்கு போகுது, 4லேருந்தும் 6க்கு போகுது. அப்போ 3யும் 4ம் பக்கத்தில் இருக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி 5லேருந்து வெளியே வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சும்மா இப்போதைக்கு 3 எழுதுகிறேன், இங்கே 4 எழுதுகிறேன். இப்போ நமக்கு அடுத்த ஆக்டிவிட்டி என்ன? 1லேருந்து 2க்கு போயிடுச்சு, 1லேருந்து 3க்கு போயிடுச்சு, 1லேருந்து 4க்கு போயிடுச்சு. 2லேருந்து அடுத்து 5க்கு போகுது. 2லேருந்து 5க்கு வந்தாச்சு. அப்புறம் 3லேருந்து 6க்கு வருது, 3லேருந்து 7க்கு வருது. இப்போ நம்ம 3லேருந்து 7 எங்கே போடுறது, 3லேருந்து 6 எங்கே போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதில் எங்கே நம்ம 6 போடணும், எங்கே நம்ம 7 போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 இங்கே போடணும், 7 இங்கே போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நம்ம இங்கே போட்டுட்டோம், 6 இங்கே போட்டுட்டா என்ன ஆயிரும்? இது ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். இதுவும் ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். பட் 4லேருந்து நம்ம 6க்கு போகணும். அப்போ என்ன ஆகும்? இங்கே நமக்கு 6 இருந்துச்சுன்னா இந்த லைன் கூட கிராஸ் ஆகும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ரெண்டையும் கிளாஷ் பண்ண விட்டுறக்கூடாது. அதுக்காண்டி தான் அடுத்து ஃபர்தராக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வருது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட இந்த பட்டன்ஸை நம்ம போட ஆரம்பிக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2லேருந்து 5, 3லேருந்து 7, 3லேருந்து 6, அப்புறம் 4லேருந்து 6. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து 5லேருந்து 8 இருக்குது, 7லேருந்து 8 இருக்குது. ஸோ மிடில் போட்டுடலாம், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 5லேருந்து ஒரு 8, 7லேருந்து ஒரு 8. அடுத்து 6லேருந்து 9 இருக்குது, 8லேருந்து 9 இருக்குது லாஸ்ட்டு. ஸோ இங்கே போடலாம் தள்ளி. ஏன்னா நமக்கு 6க்கும் தேவை, 8க்கும் தேவை. 8க்கு போட்டாச்சு, 9க்கும் போட்டாச்சு. இதுதான் PERT டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PERT டயக்ராம் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமான டியூரேஷன் எடுத்து எழுத போகிறோம். 1லேருந்து 2க்கு 2. ஸோ 1லேருந்து 2க்கு போகிற லைனில் 2ன்னு எழுதுகிறோம். 1லேருந்து 3க்கு 2, 1லேருந்து 4க்கு 1, 2லேருந்து 5க்கு 4, 3லேருந்து 6க்கு 8, 3லேருந்து 7க்கு 5, அண்ட் 4லேருந்து 6க்கு 3, 5லேருந்து 8க்கு 1, 7லேருந்து 8க்கு 4, 6லேருந்து 9க்கு 5, 8லேருந்து 9க்கு 3. எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து டியூரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறது 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 0லேருந்து 2க்கு போகிறோம். ஸோ 2 + 4, 2லேருந்து 4 ஆட் பண்ணால் 6, 6 + 1 7. பட் 7 இங்கே போட்டக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5லேருந்து 8க்கு வர்றதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகுது. ஸோ 6லேருந்து 1னா 7 நிமிஷம் தான், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆல்ரெடி இன்னொரு ஆக்டிவிட்டி இந்த ஒரு பாத்தில் வந்துட்டுருக்கு. விச் மீன்ஸ் 8ங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு வர்றதுக்கு இப்படி ஒரு பாத் இருக்குது, இப்படி ஒரு பாத் இருக்குது.
ரெண்டு பாத்தும் ஒன்றா தான் போகணுமே தவிர ஒரு பாட்டை முந்திட்டு போயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம சொல்ல வரோம். 0 to 2 வந்து பிரச்சனை இல்லை, 2லேருந்து 5வும் பிரச்சனை இல்லை. இப்போ 7 + 4 11 பார்த்தீங்களா? 5லேருந்து 8க்கு வர்றதுக்கு 7 தான் இருக்குது, ஆனால் 7லேருந்து 8க்கு வர்றதுக்கு 11 ஆயிடுச்சு. ஸோ நம்ம எது பெரிய நம்பரோ அதை தான் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பாத் வந்து ஒரே ஆக்டிவிட்டிக்கு போகுதுன்னா இது ரெண்டில் எது பெருசோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 11 தான் பெருசு. ஸோ 11 எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு வாங்க. 2 + 0 + 1 1, 1 + 3 வந்து 4. பார்த்தீங்களா, இங்கே திரும்பவும் 2 வருது. இப்படி ஒரு பாத் வருது, இப்படி ஒரு பாத் வருது. 2 + 8, ஸோ இங்கே 10. இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? இங்கே நமக்கு 2 ஆக்டிவிட்டி வருது. 2லேருந்து 8 ஆட் பண்ணி 10, 1லேருந்து 3 ஆட் பண்ணால் 4. இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 10லேருந்து 5 15, அப்புறம் 11லேருந்து 3 14. திரும்பவும் இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் பெருசு. ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ போனால் பத்தாது, திரும்ப ரிவர்ஸ் வரணும். ஸோ 15ல் ஆரம்பிக்கிறோம். 15 தான் லாஸ்ட் கடைசி ஆக்டிவிட்டி, கடைசி டைமு. அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 15லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம், 12. 15லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம், 10. இது வரைக்கும் நார்மல். அடுத்து 12லேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம், 8. 12லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம், 11. இதுவும் நார்மல். அடுத்து 10லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம், 7. 10லேருந்து 8 மைனஸ் பண்ணுறோம், 2 தான். ஆனால் அதை போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி போகிறப்ப ஒரு ஆக்டிவிட்டிக்கு 2 போகுதோ அதே மாதிரி தான் வர்றப்பையும் பார்க்கணும். இந்த 3 அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு 6லேருந்தும் ரிவர்ஸில் வருது, 7லேருந்தும் ரிவர்ஸில் வருது. அப்போ நம்ம 7லேருந்து வந்தால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ 8 - 5 3, 11 - 4 7. இப்போ 3 போடணுமா 2 போடணுமான்னு கேட்டால் எப்படி நம்ம போகிறப்ப எது ஹையர் நம்பரோ அதை எடுத்தோமோ அதே மாதிரி ரிட்டன் வர்றப்ப வந்து எது சின்ன நம்பரோ அதை தான் எடுக்கணும். ஸோ இது ரெண்டில் எது சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான் சின்ன நம்பர். ஸோ 2 எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 5, 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0, 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. இந்த 1ங்கிறதுக்கு 3 வகையாக ஆக்டிவிட்டீஸ் வருது. இது 3ல் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் சின்ன நம்பர். ஸோ 0வை எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் வந்து PERT டயக்ராம். இப்போ கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். எப்படின்னா நமக்கு எல்லா பாசிபிள் வேஸையும் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். 1லேருந்து 2க்கு போய் 5க்கு போய் 8க்கு போய் 9 போகிறோம். இப்படி 1 2 5 8 9. அடுத்து 1 போய் 3 போய் 7 போய் 8 போய் 9, 1 3 7 8 9. அடுத்து 1 3 6 9, இப்படி போகாமல் 1 3 6 9 இப்படி ஒரு பாத்து. லாஸ்ட் ஒன் 1 4 6 9, இப்படி கீழே வழியா 1 4 6 9. இதுதான் நமக்கான 4 பாசிபிள் பாத்து. இந்த 4 பாசிபிள் பாத்துக்கும் நமக்கான டோட்டல் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறோம். 1 2 5 8 9 பாத்தில் இருக்கிற எல்லா டிஸ்டன்ஸஸையும் ஆட் பண்ணுறோம். 1 to 2 2, 2 + 4 6, 6 + 1 7, 7 + 3 10. அடுத்து 2 2 + 5 7, 7 + 11 சாரி 7 + 4 11, 11 + 3 14. அப்புறம் 1 3 6 9, 2 + 8 10, 10 + 5 15. அப்புறம் 1 4 6 9, 1 4 அப்புறம் 9. நமக்கு சிபிஎம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எது வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் சொல்லி பார்த்தோம். இது 4ல் எது மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம். ஸோ சிபி கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிறது எதுனா இந்த 1 3 6 9 இந்த பாத்து தான் நமக்கான கிரிட்டிக்கல் பாத். இதுதான் நமக்கான ஒரு PERTல் ஒரு இருக்கிற சின்ன மாடல். இதில் ஃப்ளோட் கண்டுபிடிக்க சொல்லி இன்னொரு மாடல் இருக்கும். அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. பட் வந்து இந்த மாடல் தான் வந்து எக்ஸாமில் பேசிக்கான ஒரு மாடல். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.